சங்க கால தமிழர்களின் வீரத்தையும் இயற்கையோடான அவர்களின் காதலையும் உலகிற்கே உரக்கச் சொன்ன மாபெரும் காவியத்தை சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி நாவலைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். இது வெறும் நிலத்துக்கான போர் அல்ல, இயற்கைக்கும் பேரரசுகளின் பேராசைக்கும் நடந்த மாபெரும் யுத்தம். நீங்கள் கேட்டபடியே கண்களை மூடிக்கொண்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க காலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். இதோ பச்சை பசேலென விரிந்து கிடக்கும் பரம்பு மலையின் உச்சியில் இருந்து தொடங்குகிறது வேள்பாரியின் முதல் பாகம். அத்தியாயம் 1. மாயாஜால காடு. பரம்பு மலை. பொதுவாக அரசர்களின் கதைகள் என்றால் பெரிய பெரிய அரண்மனைகள், கோட்டைகள், தங்க சிம்மாசனங்கள் என்றுதானே தொடங்கும். ஆனால் வேள்பாரியின் கோட்டை எது தெரியுமா? பரம்பு மலை. இது 300 ஊர்களை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான மலைத்தொடர். இந்த மலை வெறும் மரங்களும் செடிகளும் உள்ள காடு அல்ல, இது ஒரு பல்லுயிர் சூழல், பயோடைவர்சிட்டி. இங்குள்ள ஒவ்வொரு பூவுக்கும், ஒவ்வொரு வண்டுக்கும், ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு பெயரும் ஒரு தனித்துவமான குணமும் உண்டு. நள்ளிரவில் ஒளிரும் காளான்கள், நீரைச் சேமித்து வைக்கும் விசித்திரமான மரங்கள், மனிதர்களின் வாசனையை மைல் கணக்கிற்கு அப்பாலேயே கண்டுபிடிக்கும் வேட்டை நாய்கள் என பரம்பு மலை ஒரு மாயாஜால உலகமாகவே விரிந்து கிடக்கிறது. இந்த மலையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தன் உள்ளங்கையைப் போல அறிந்தவர்கள் தான் வேளிர் குல மக்கள். அவர்கள் இயற்கையை ஆள நினைக்கவில்லை, இயற்கையோடு இணைந்து வாழ நினைக்கிறார்கள். அந்த மக்களின் எளிய ஆனால் வலிமையான தலைவன் தான் நம் கதாநாயகன் பாரி. அத்தியாயம் 2. இயற்கையின் காதலன் வேள்பாரி. பாரி எப்படிப்பட்டவன்? ஆர்டிக்கு மேல் உயரம், முறுக்கேறிய கைகள், சிங்கத்தைப் போன்ற நடை. அவனது வீரம் எதிரிகளை நடுநடுங்க வைக்கும். ஆனால் அதே வேள்பாரி ஒரு சிறிய பூவாடினால் கூடத் துடித்து போய்விடுவான். ஒருநாள் பாரி தன் தேரில் காட்டு வழியே சென்று கொண்டிருக்கிறான். அப்போது ஒரு சிறிய முல்லைக் கொடி படர்வதற்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் காற்றில் தள்ளாடிக் கொண்டிருப்பதை காண்கிறான். எந்த அரசராக இருந்தாலும் என்ன செய்திருப்பார்? தேரை விட்டு இறங்கி ஒரு குச்சியை நட்டு அந்த கொடியை படர விட்டிருப்பார். ஆனால் பாரி என்ன செய்தான் தெரியுமா? ஆஹா, இந்த கொடி என்னை பார்த்து தஞ்சம் கேட்கிறதே என்று நினைத்து தான் ஏறி வந்த அந்த பிரம்மாண்டமான தேரையே அந்த முல்லைக் கொடிக்கு பக்கத்தில் நிறுத்தி கொடியை தேரில் படர விட்டான். தேரை அங்கேயே விட்டுவிட்டு பல மைல் தூரம் நடந்தே தன் இருப்பிடத்திற்குச் சென்றான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று தமிழர்கள் இன்றுவரை கொண்டாடும் அந்த பேரன்பின் உச்சம் அவன். அத்தியாயம் 3. ஒரு கவிஞனின் வருகை. கபிலர். இந்த வேள்பாரியின் புகழை கேள்விப்பட்டு அவனை நேரில் காண வருகிறார் சங்க காலத்தின் மாபெரும் கவிஞரான கபிலர். கபிலர் மூவேந்தர்களின், சேர, சோழ, பாண்டியர்களின் அரண்மனைகளை பார்த்தவர். அங்குள்ள ஆடம்பரங்களையும் அரசர்களின் செருக்கையும் கண்டு சலித்து போனவர். ஆனால் பரம்பு மலைக்குள் நுழைந்த கபிலருக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே அரசனான பாரி சிம்மாசனத்தில் உட்காரவில்லை, தன் மக்களோடு மக்களாக காட்டில் நடமாடுகிறான். கபிலரை ஒரு மாபெரும் அறிஞராக ஏற்றுக்கொண்டு தன் உயிர்த்தோழனாகவே மாற்றிக் கொள்கிறான் பாரி. பாரிக்கும் கபிலருக்கும் இடையிலான நட்பு வரலாற்றில் மிக உன்னதமான ஒன்று. கபிலரின் கண்களின் வழியாகத்தான் நாம் பரம்பு மலையின் பல ரகசியங்களையும், வேள்பாரியின் மாபெரும் வீரத்தையும், அவனது 2 மகள்களான அங்கவை, சங்கவை ஆகியோரின் அன்பான உலகத்தையும் நாவலில் பார்க்கப் போகிறோம். அத்தியாயம் 4. பேராசையின் தொடக்கம். மூவேந்தர்களின் சதி. பரம்பு மலையில் இப்படி அன்பும் இயற்கையும் தழைத்தோங்கிக் கொண்டிருக்கும்போது கீழே சமவெளிப் பகுதிகளில் ஆளும் மூவேந்தர்களுக்கு, சேர, சோழ, பாண்டியர்களுக்கு கண் உறுத்துகிறது. தென்னிந்தியாவையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த மூவேந்தர்களால் இந்தச் சிறிய பரம்பு மலையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாரி எந்த அரசருக்கும் கப்பம், வரி கட்டுவதில்லை, யாரை பார்த்தும் தலை குனிவதில்லை. இது மூவேந்தர்களின் ஈகோவில் செருக்கு பலமாக அடிவிழுந்தது. அதுமட்டுமல்ல, மூவேந்தர்களின் கண்கள் பரம்பு மலையின் வளங்கள் மீது விழுகிறது. அங்கே கிடைக்கும் அபூர்வமான மிளகு, தேன், தங்கம் போன்றவற்றை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஒரு சாதாரண காட்டுவாசி தலைவன் நம் மூவரையுமே மதிக்காமல் இருக்கிறானா? அந்த பரம்பு மலையை தரைமட்டமாக்குவோம், பாரியின் தலையை கொய்து வருவோம் என்று வஞ்சினம் கூறுகிறார்கள் மூவேந்தர்கள். உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மாபெரும் ஆச்சரியமாக, சேர, சோழ, பாண்டியர் என்ற 3 பெரும் பேரரசுகளும் தங்களுக்கு இடையிலான பகையை மறந்துவிட்டு ஒரே ஒரு தனி மனிதனான வேள்பாரியை அழிக்க ஒன்றாக கைகோர்க்கிறார்கள். மூவேந்தர்களின் பிரம்மாண்டமான படைகள் யானைகளோடும் குதிரைகளோடும் பரம்பு மலையின் அடிவாரத்தை நோக்கி அணிவகுத்து வரத் தொடங்குகின்றன. காட்டின் அமைதி கலையப் போகிறது. ஒரு மாபெரும் அழிவுக்கான மேகம் பரம்பு மலையை சூழ்ந்து கொள்கிறது.